வடமாகாண ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். ஈரான் தூதுவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு இடையில் சந்திப்பு. ஹோமோஸ் நீர்நிலையில் இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி. விமான டிக்கெட்டுகள் தள்ளுபடி விளம்பரங்கள். போலியை நம்பி ஏமாறும் மக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. ஒரு விளக்கை மட்டும் ஒளிர விடுக. 3 நாட்களுக்கு ஒருமுறை சலவை இயந்திரம் பயன்படுத்துக. சுனில் ஹந்துனெத்தி தெரிவிப்பு. பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கு பரந்த கடிதம். எழுந்த கடும் கண்டனம். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேசாலை மீண்டும் சிஐடி வசம். இனி நினைத்தவுடன் கைது செய்ய முடியாது. போலீசாருக்கு புதிய உத்தரவு. நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், இல்லையேல் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும். அவசர எச்சரிக்கை. நெருக்கடியை தீர்க்க தெரியாமல் ரணிலின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது அரசாங்கம். அஜித் மன்னப்பெருமை. சமித்ராணி கிரியல்ல மீது காணி கையப்படுத்தல் குற்றச்சாட்டு. மன்னிப்பு கோரிய பணிப்பாளர். மத்திய கிழக்கு மோதல் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. ஐநா எச்சரிக்கை. ஸ்டேலிலிருந்து தனியாக வந்த இலங்கை பெண் பயணத்தின் பயங்கர அனுபவங்கள். USS ஆபிரகாம் லிங்கன் கப்பலின் தாக்குதல்கள் தொடரும். அமெரிக்கா. மாகாண கல்வி திணைக்களம் தமது இடமாற்ற கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மீண்டும் ஒரே ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்து வடமாகாண ஆசிரியர்கள் இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆசிரியர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். ஏற்கனவே கஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்தோர், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குடும்பச் சூழல் காரணமாக தூர இடங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் என பாதிக்கப்பட்ட பல ஆசிரியர்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தமது இடமாற்றம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து மாகாண கல்வி திணைக்களத்திற்கு மேன்முறையீடு செய்தும் அந்த விண்ணப்பங்களை மாகாண கல்வி திணைக்களம் பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கவில்லை என ஆசிரியர்கள் இதன்போது குற்றம் சுமத்தினர். இதனைத் தொடர்ந்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப செயலாளர் தீபன் திலேசன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆழ்வார்பிள்ளை ஸ்ரீ என்பவரை சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தீபன் திலேசன், மாகாண கல்வி திணைக்களத்தின் ஊடாக எந்த ஒரு மேன்முறையீடும் தமக்கு அனுப்பப்படவில்லை என்றும் அவ்வாறு அனுப்பப்பட்டால் மட்டுமே தம்மால் அவற்றை பரிசீலிக்க முடியும் என்றும் செயலாளர் தெரிவித்தார் என குறிப்பிட்டார். பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் பதிலை தொடர்ந்து ஆசிரியர்கள் தமது போராட்டத்தை வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக தொடர்ந்தனர். தமது மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்படும் வரை தற்போது பணியாற்றும் பாடசாலைகளிலே தொடர்ந்து பணியாற்ற அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடரும் எனவும் ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய புதிய வழிகாட்டுதல்களை போலீஸ் மாதிபர் வெளியிட்டுள்ளார். அனைத்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இது தொடர்பான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டப்பிரிவுகளின்படி ஒருவரது பேச்சு அல்லது அறிக்கை மூலம் போரை தூண்டுதல் அல்லது பாகுபாடு, பகமை அல்லது வன்முறைக்கு வழிவகுக்கும் தேசிய இன அல்லது மத வெறுப்பை தூண்டுதல் போன்ற காரணிகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்த பின்னரே ஒருவரை கைது செய்ய முடியும் என போலீஸ் அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி சட்டப்பிரிவின் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி முன்முயற்சியாக எழுத்துப்பூர்வ அனுமதியை பெற வேண்டும் என்று போலீஸ் அதிபர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக தனிநபர்களுக்கு அல்லது குழுக்களுக்கு பொது சமூகத்தில் மனவருத்தம் அல்லது அவமதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது தெய்வ நிந்தனை இடம்பெற்றாலோ அதனை மாத்திரம் ICCPR சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் கைது செய்வதற்கான காரணமாக கருதக்கூடாது என அந்த வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறி செயற்படுவதல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மாதிபர் எச்சரித்துள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவின் நடைபெற்ற சந்திப்பில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. தங்காலையில் நடைபெற்ற ஆசிரியர் சந்திப்பொன்றில் கலந்து கொள்ளாமை தொடர்பில் விளக்கம் கோரி தங்காலை வலய கல்வி அலுவலகம் விடுத்த கோரிக்கையை வன்மையாக கண்டிப்பதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. வலய கல்வி பணிப்பாளருக்கு அவ்வாறு செயற்படுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என அச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சுரங்க சிந்தக்க தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தங்காலை பகுதியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற
நடைபெற்ற நிகழ்வில் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளாமைக்கான காரணத்தை அறிவிக்குமாறு தங்காலை வலய கல்வி அலுவலகம் வலயத்தில் உள்ள அதிபர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஹம்பாந்தோட்டை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் சுரங்க சிந்தக்க பின்வருமாறு கருத்து தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆசிரியர்களை அழைப்பது என்பது எவ்வகையிலும் செய்ய முடியாத ஒரு காரியம். எனவே இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது குறித்த ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்தும் பணிகளில் நாங்கள் மேலும் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு ஆசிரியர்கள் வீதியில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி முந்தைய ஆட்சியை வீழ்த்தி புதிய யுகத்தை நோக்கி நகர்வதற்கு முன்னோடிகளாக இருந்தனர். ஆனால் ஒன்று முதலில் ஆசிரியர்களே பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என தெரிவித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாலை சிகிச்சை முடிந்து மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேசாலை திடீர் சுகயீனம் காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து சந்தையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பருப்பு, நெத்தலி, தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சந்தையில் நுகர்வோர் அநீதிக்குள்ளாக்கப்படுவதை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் மற்றும் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சில வர்த்தகர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மறைத்து வைப்பதன் மூலம் சந்தையில் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கவும் பொருட்களின் விலைகளை நியாயமற்ற முறையில் உயர்த்தவும் முற்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. திருவிழா காலங்களில் சந்தையில் இடம்பெறக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் அதிகார சபையின் அனைத்து விசாரணை அதிகாரிகளையும் வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களிலும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு இழைக்கப்படும் ஏதேனும் அநீதி அல்லது சந்தை முறைகேடுகள் குறித்து 1977 என்ற குறுகிய இலக்கத்தின் ஊடாக முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு மின்சாரத்தை பொதுமக்கள் மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறு அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி விசேட கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். மின்சார பயன்பாட்டை குறைப்பது தனிப்பட்ட ரீதியில் மக்களின் பொருளாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பாரிய நன்மை அளிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீடுகளில் தற்போது தேவையற்ற முறையில் அதிக மின் விளக்குகள் ஒளிரப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உங்கள் வீட்டில் 2 அல்லது 3 மின் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டால் அவற்றில் 2ஐ அணைத்துவிட்டு அவசியமான ஒரு விளக்கை மாத்திரம் பயன்படுத்துங்கள் என்று அவர் தெரிவித்தார். இவ்வாறான சிறிய மாற்றங்கள் மக்களின் மாதாந்த மின்சார கட்டணத்தை குறைக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் துணி துவைக்கும் இயந்திரங்களை நாளாந்தம் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். சலவை இயந்திரங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவதற்கு பதிலாக 3 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துங்கள். வளர்ந்த நாடுகளின் மக்கள் இவ்வாறான தியாகங்களை செய்வதன் மூலமே முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இவ்வாறான தியாகங்களை செய்யுமாறு தலைவர்கள் மக்களிடம் மாத்திரம் கூறவில்லை என தெரிவித்த அமைச்சர் தலைவர்களாகிய தாங்களும் இத்தகைய சிக்கன நடவடிக்கைகளை தத்தமது வீடுகளில் நடைமுறையில் பின்பற்றி வருவதாகவும் முன்மாதிரியாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியலவின் மகள் சமுத்திராணி கிரியல சட்டவிரோதமாக காணி கையப்படுத்தியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என தெரிய வந்துள்ளது. ஹந்தானி பகுதியில் 43 ஏக்கர் அரச காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமுத்திராணி கிரியலவின் பெயரை தவறாக தொடர்புபடுத்தியமைக்காக காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் லீனகை பத்மஸ்ரீ உத்தியபூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பொது நிறுவனங்கள் தொடர்பான குழு முன்னிலையில் தான் வெளியிட்ட அறிக்கை தவறான என்பதை ஒப்புக்கொண்ட பத்மஸ்ரீ நாடாளுமன்ற ஒழுக்காற்று மற்றும் வரப்பிரசாதங்கள் பற்றிய குழுவின் முன்னிலையில் தனது கவலையை தெரிவித்தார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரியலவிடம் நேரடியாக மன்னிப்பு கோரியதுடன் ஒழுக்காற்று குழு இதுகுறித்து பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவிற்கு அறிவித்துள்ளது. காணி கையப்படுத்தல் தொடர்பில் வெளியான தவறான செய்தி நாடாளுமன்ற உறுப்பினரை நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக பொது நிறுவனங்கள் தொடர்பான குழு குறிப்பிட்டுள்ளது. கந்தானே காணி விவகாரத்தில் தனது பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டதன் மூலம் தனக்கு அவதூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தனது நாடாளுமன்ற வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து சமுத்திராணி கிரியல்ல 2025 ஜூலை 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சனையை எழுப்பியிருந்தார். அவரது முறைப்பாடு 2026 ஜனவரி 9ஆம் தேதி ஒழுக்காற்று மற்றும் வரப்பிரசாதங்கள் பற்றிய குழுவில் பரிசீலிக்கப்பட்ட போதே முன்னாள் பணிப்பாளர் பத்மஸ்ரீ மன்னிப்பு கோரினார். இதன் மூலம் நாடாளுமன்ற குழுக்கள் முன்னிலையில் அளிக்கப்படும் தவறான வாக்குமூலங்களினால் ஏற்படும் வரப்பிரசாத மீறல்கள் மற்றும் நட்பெயருக்கு ஏற்படும் பாதிப்புகள் எவ்வளவு பாரதூரமானவை என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் ஏற்கனவே கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டது என்றும் உலகம் தற்போது ஒரு பாரிய போரின் விளிம்பிற்கு வந்துள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளவர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவே மிக பொருத்தமான காலம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த மோதலில் சம்பந்தப்படாத அண்டை நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு அவர் ஈரானிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது செய்ய வேண்டிய போர் மோதல்களை தீவிரப்படுத்துவதில் அல்ல, மாறாக ராஜதந்திர தீர்வுகளை நோக்கி நகர்வதாகும். சர்வதேச சட்டங்களுக்கு முழுமையாக மதிப்பளித்து அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் நுகர்வு சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த நேரிடும் எனவும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார எச்சரித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பொதுமக்கள் நீரை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் நீரின் தேவை அதிகரித்துள்ள போதிலும் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கே நீரை உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றுக்கு 5,60,000 கனமீட்டர், லேவுகமை சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றுக்கு 1,50,000 கனமீட்டர். தற்பொழுது நாடு முழுவதும் எமது அதிகபட்ச கொள்ளளவிலேயே நீரை விநியோகித்து வருகின்றோம். இதற்கு மேல் உற்பத்தி செய்யும் திறன் எமக்கு இல்லை. எனவே நுகர்வோர் இன்னும் அதிகரித்தால் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்படும் என அவர் தெரிவித்தார். நீர் வீணாக்கப்படுவதால் குழாய்களின் இறுதி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கும் உயர்ந்த இடங்களுக்கும் குறைந்த அழுத்தத்திலேயே நீர் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாவனையை நிறுத்த வேண்டியதில்லை, ஆனால் வீணாவதை தவிர்க்க வேண்டும். நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் வறட்சி நீடித்தால் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆறுகளின் முகத்வாரங்களூடாக குடிநீரில் உப்பு நீர் கலப்பது தற்போது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதற்கு மனித செயற்பாடுகளே முக்கிய காரணம் என அவர் குறிப்பிட்டார். உப்பு நீர் கலப்பதை தடுக்க ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கலனியாற்றை மையப்படுத்தி விசேட உப்பு நீர் தடுப்பு அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார். ஹேட்டன் பகுதியில் விதிகளை மீறி வகுப்பு நடத்திய ஆசிரியர்களை ஹேட்டன் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நாட்டில் எரிபொருள் கையிருப்பை முகாமைத்துவம் செய்வதற்காக புதன்கிழமைகளில் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடுமுறை தினத்தில் ஹேட்டன் பகுதியில் உள்ள ஹிஜ்ராபுர பகுதியில் உள்ள திறந்த வழி இடமொன்றில் ஹேட்டன் பகுதியின் பிரதான தமிழ் பாடசாலை ஒன்றைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் பிரதேச மக்களிடம் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து ஹேட்டன் தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி WRAD சுகதாச சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை நடத்தினார். அரசின் கல்வி அமைச்சின் சுற்று நிருபம் என்பன குறித்து ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்திய போலீசார் உடனடியாக வகுப்புகளை நிறுத்துமாறு பணிப்புரை விடுத்து மாணவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். புதன்கிழமைகளில் ஆசிரியர்கள் எவ்விதமான பிரத்யேக வகுப்புகளையும் நடத்தக்கூடாது என கல்வி அமைச்சு ஏற்கனவே கண்டிப்பான சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது என எமக்கு போதுமான தகவல் கிடைக்கப்பெற்ற நிலையில் முதல் முறையாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனவும் இவ்வாறான செயலை மீண்டும் எவரையும் தொடர்ந்தால் அவர்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தனது இயலாமையை மறைக்க முயற்சிப்பதோடு பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே கையாண்ட செயல்முறை ரீதியான உத்திகளை பின்பற்ற தெரியாமல் திணறி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது இருந்த பாரிய நெருக்கடி எவ்வாறு கையாள்வது என்பதை செயல்முறை ரீதியாக நிரூபித்து காட்டினார். அன்று மேடைகளில் நின்று அவரை விமர்சித்த அனுருகுமார திசாநாயக்க இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றார். ரணில் விக்ரமசிங்கே செலுத்திய அதே வாகனத்தை இவர்களும் செலுத்துகின்றனர். எனினும் முழுமையான எரிபொருள் நிரப்ப தெரியாமல் அரைவாசி பெட்ரோலுடன் தட்டு தடுமாறி ஓட்டுகின்றனர். அரசாங்கம் தனது இயலாமையை மறைக்க ஆரம்பத்தில் பழைய ஊழல்களை கிளறியது. அது எடுபடாமல் போனதும் போரை காண்பித்து பொதுமக்களை ஏமாற்ற பார்க்கின்றது. கோவிட் மற்றும் ஏனைய நெருக்கடிகளின் போது வரிசை சுமையை குறைத்து நிவாரணம் வழங்குவோம் என தெரிவித்த அனுருகுமார் இன்று வரலாற்றில் இல்லாதவாறு வரிகளை விதித்துள்ளார். ஏப்ரல் 8ஆம் தேதி வரை டீசல் இருப்பதாகவும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை பெட்ரோல் இருப்பதாகவும் ஜனாதிபதி சபையில் கூறினார். எனினும் 2 நாட்களில் எரிபொருள் விலைகளை தன்னிச்சையாக உயர்த்தியுள்ளனர். அத்தோடு பெட்ரோலுக்கு 119 ரூபாவும் டீசலுக்கு 93 ரூபாவும் வரி அறவிடப்படுகின்றது. இந்த வரிப்பணத்தை அரசாங்கம் தற்காலிகமாக குறைத்திருந்தால் எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம். அரசாங்கத்திற்கு மக்கள் மீது எவ்வித அக்கறையும் இல்லை. திரைசேரியை நிரப்புவதற்கே ஆர்வமாக உள்ளது. எரிபொருள் வரிசைகளை ஒழிக்க ரணில் விக்ரமசிங்கவும்
கஞ்சன விஜயசேகரவும் கொண்டு வந்த QR குறியீட்டு முறைமையை தற்போது அரசாங்கத்தால் முறையாக பராமரிக்க முடியவில்லை. நாட்டில் உள்ள 15,000 பேருந்துகளில் குறைந்தது 8,000 பேருந்துகளுக்காவது முறையான QR குறியீடுகள் வழங்கப்படவில்லை. எமது வெளிநாட்டுக் கொள்கை இன்று சர்வதேச அளவில் நகைப்புக்குறியாக மாறியுள்ளது. ஆங்கிலம் தெரியாத வெளிவிகார அமைச்சர்கள் சர்வதேச நாடுகளுக்கு சென்று இலங்கையின் தரம் தாழ்த்தி வருகின்றனர். தனிப்பட்ட பழிவாங்கல் அரசியல் மேடை பேச்சுகளால் ஒருபோதும் நெருக்கடிகளை தீர்க்க முடியாது. எனவே தற்போதைய அரசாங்கம் தனது அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று இந்த நெருக்கடிகளை எவ்வாறு தீர்ப்பது என்ற ஆலோசனையை பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் உக்கிர போர் நடந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலில் பணியாற்றிய இலங்கை பெண் ஒருவர் தனியாக இலங்கைக்கு வந்து தனது பயங்கர அனுபவம் தொடர்பில் தெரிவித்த கருத்து: நான் முக்கிய தேவை நிமித்தமே புறப்பட்டு வந்தேன். நான் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு வருவது எனது கணவர் பிள்ளைகள் மட்டுமே அறிவர். என்னிடம் இருக்கும் நண்பர்களுக்கு கூட அறிவிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் போகவிட மாட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான பயணமாகும். நான் 13 வருடங்கள் இஸ்ரேலில் தொழில் செய்கின்றேன். அந்த யுத்தத்திலும் நான் இலங்கைக்கு வரவில்லை. யுத்தம் நடந்தாலும் மக்கள் தங்களின் அன்றாடம் பணிகளை செய்து கொண்டிருக்கும் அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இப்போது பஸ் நிறுத்தம் இடத்திலும் பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யோர்தான் எல்லை அல்லது எகிப்து எல்லையூடாகவே வர முடியும். ஆனால் எகிப்து எல்லையூடாக வருவது கஷ்டமான காரியமாகும். எமது நாட்டு சில இளைஞர்கள் அவர்களில் தொழில் வீசா முடிவடைந்த நிலையில் லெபனான் எல்லையூடாக செல்ல முயற்சித்தனர். அவர்கள் திருப்பி இஸ்ரேலுக்கு வருபவர்கள் அல்ல. அவர்கள் பிரயாண கஷ்டங்களை அனுபவித்தனர். அவர்களுக்கும் தூதுவர் ஆலயம் உதவி செய்தது. நான் ஜோர்தான் எல்லையூடாகத்தான் வந்தேன். இலங்கைக்கு வருவதற்கு தூதுவர் ஆலயம் ஊடாக விசாவுக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது. நான் முகவர் ஊடாக விண்ணப்பித்தேன். 72 மணித்தியாலங்களுக்குள் விசா கிடைத்தது. இலங்கையர்கள் அதிகமானோர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வருவதற்காக விசாவுக்கு விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் யாரும் முடங்கி இருக்கவில்லை. புத்தாண்டு வருவதற்கு முயற்சித்தவர்களுக்கே முடியாமல் போனது. நேற்று முன்தினம் 12 மணிக்கு இலங்கைக்கு வந்தேன். ஆனால் ஒரு பெண்ணாக பயங்கர அனுபவமாக இருந்தது. நான் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் தான் இருந்தேன். லெபனானுக்கு தெற்கே. நான் இருந்த இடத்திற்கு அருகில் விமான படைத்தளம் அமைந்துள்ளது. கபீர் விமானங்களின் சத்தத்தில் காது கேட்காமல் போய்விட்டது. இன்னும் தெளிவாக கேட்க முடியாமல் இருக்கின்றது. ஏவுகணைகள் சத்தம் கேட்பதில்லை. நாட்டுக்குள் வருவதற்கு முன்னரே வெடித்துவிடும். இலங்கையிலிருந்து சென்ற ஊழியர்கள் எவ்வித தடையுமின்றி தொழில் செய்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பில் ஈரானிய நடிகையான எல்னாஸ் நோருசி ஆஸ்திரேலிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய நடவடிக்கை தொடர்பில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை தெரிவித்துள்ளார். அந்த சபையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஈரானின் அணு ஆயுத மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக 47 வருடங்களாக அமெரிக்காவின் ஜனாதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தாலும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை ஈரானிடமிருந்து உலகத்தையே மீட்டுள்ளன. ஈரானின் ஆட்சி தொடர்ந்திருந்தால் உலகத்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையை அடைந்து பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருப்பர். நான் சொல்லும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மேலும் இதை கேலி குற்றப்படுத்தலாம். ஆனால் ஈரானின் உண்மைத்தன்மை இதுதான். நான் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அறிவித்திருந்தார். ஈரானின் சர்வதிகார ஆட்சிக்கு எதிராக எவ்வித எதிர்கருத்துக்களையும் தெரிவிக்க முடியாது. பெண்களுக்கு சுதந்திரமாக செயற்பட முடியாது. நான் நாட்டை விட்டு போனதால் பல மொழிகளை கற்றேன். எனக்கு பிடித்த நடிப்பை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இன்றும் எனது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பில் மிகவும் கவலைப்படுகின்றேன். மேலும் நான் ஒரு மாடலாகவும் பணியாற்றுகின்றேன். ஈரானில் நான் வசித்திருந்தால் எனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்க முடியாமல் போயிருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேஷா டெல்கோஷ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று ஈரான் தூதரகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் குறித்தும் ஈரான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமான டிக்கெட்டுகளுக்கு மலிவான அல்லது சிறப்பு தள்ளுபடிகளை வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் மோசடி செய்திகள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இந்த விளம்பரங்களில் தவறான தகவல்கள் மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி பணத்தை திருடும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். சந்தேகத்திடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும். தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்தும் அறியப்படாத அல்லது சரிபார்க்கப்படாத இணையதள இணைப்புகள் உங்கள் தகவல்களை திருட பயன்படுத்தப்படலாம். எந்த ஒரு முறையான விமான நிறுவனமோ அல்லது நம்பகமான முகமையோ அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் மூலம் உங்கள் OTP-கள், கடவுச்சொற்கள் அல்லது முக்கியமான நிதி தகவல்களை கோராது. சலுகைகளை எப்போதும் விமான நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் மூலம் சரிபார்க்கவும். பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் நட்பெயர் பெற்ற பயண முகவரிடம் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். எந்த ஒரு முறையான விமான நிறுவனமோ அல்லது நம்பகமான முகமையோ அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் மூலம் முக்கியமான நிதி தகவல்களை கோராது என்று போலீசார் மேலும் வலியுறுத்தியுள்ளனர்.
சர்வதேச எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கிய பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் அனுமதிகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈரான் பாராளுமன்றம் ஹோர்முஸ் நீரிணையில் பயண கட்டணங்களை வசூலிப்பதற்கான சட்டமூலங்களை தயாரித்து வரும் பின்னணியில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் போது இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்களுக்கு எவ்வித தடையுமின்றி அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நாடுகளுடனான ஈரானின் நீண்டகால ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. எமது நட்பு நாடுகளின் வர்த்தக மற்றும் எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது கடமையாகும் என அவர் தெரிவித்தார். அதேவேளை இப்பிராந்தியத்தில் பதற்றத்தை உருவாக்கும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் மற்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தரப்புகளின் நடமாட்டங்கள் குறித்து கடும் கண்காணிப்பு நிலவும் என்றும் அவர் எச்சரித்தார். உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% அதிகமானவை இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படுகின்றன. தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அமெரிக்காவுடனான தர்க்கங்களுக்கு மத்தியில் தனது கடல் எல்லையின் மீதான அதிகாரத்தை நிலைநாட்ட ஈரான் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை சர்வதேச அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் ராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்காக USS ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிராந்திய கடல் எல்லைகளிலிருந்து தனது வான்வழி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. குறித்த போர்க்கப்பலை குறிவைத்து தாம் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் காரணமாக கப்பலின் நிலைமையை மாற்ற வேண்டியிருந்தது என்றும் ஈரான் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் தமது நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடையும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி ஈரானிய இலக்குகள் மீது போர்க்கப்பலில் இருந்து தாக்குதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.